முன்னவனே யானை முகத்தவனே முக்தி நலம் சொன்னவனே தூய்மை சுகத்தவனே என்னவனே சிற்பரனே ஐங்கரனே செஞ்சடையன் சேகரனே தற்பரனே நின்தாள் சரணம். ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்து நிலம்பெறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. மோபிரு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோல் போற்றி காஞ்சி மாவடி வேகம் செவ்வேல் மலரடி போற்றி ஆனால் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவலாவிய நீர்மலிவேணியன் அழகிர் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர்ச்சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனையெல்லாம் தரும் அன்பர் என்பருக்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. ஆஸ்திக பெருமக்களே, ஆன்றோர்களே, ஆன்மீக சான்றோர்களே, பெரியோர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் பணிவான வணக்கங்களை தெரிவித்து கொண்டு நேற்றைய தினப்பதிவினிலே நம்முடைய பெருமை மிக்க இந்து மதம் என்று குறிப்பிட்டிருந்தேன். அதனுடைய தொடர்ச்சியாக அபிராமி அந்தாதி என்ற தலைப்பில்தான் நம்முடைய வகுப்பு. ஆனால் அதன் தொடர்ச்சிக்கு முன்னால் நம்முடைய இந்து மதத்தின் பெருமைகளை சற்று சொல்லிவிட்டு அதன் தொடர்ச்சியாக அம்பிகையின் புகழையும் தொடர்ந்து சொல்ல அடியேன் விருப்பப்பட்டார். அதுபோல சுவாமி விவேகானந்த சுவாமிகளும் இந்து மதம் எப்படிப்பட்ட மதம் என்றெல்லாம் குறிப்பிட்டிருக்கின்றார். எந்த மதங்களையும் தாழ்த்தி பேசுவதற்கு இல்லை. இருந்தபோதும் நம்முடைய இந்து மதத்தை எந்த மதத்தையும் ஒருவரும் போய் கை வைத்து விமர்சனம் செய்ய முடியாது. ஆனால் இந்து மதத்தில் அது சாத்தியம். அப்படி இருந்தும் எல்லா விமர்சனங்களை கடந்தும் எல்லா போராட்டங்களை கடந்தும் கிட்டத்தட்ட 8000-9000 ஆண்டுகளாக வாழ்ந்து வருகிறது என்று சொன்னால், வாழ்ந்தும் வளர்ந்தும் வருகிறது என்று சொன்னால், நம் இந்து மதம் வெறும் சந்நியாச மதம் அல்ல, வானப்பிரஸ்தத்தை உரைக்கக்கூடிய மதம் அல்ல, இந்த லௌகீக உணர்வையும் போதிக்கக்கூடிய மதம் என்பதை எடுத்துரைப்பதுதான் நம்முடைய இந்து தத்துவம். ஜனனம் தாய் தகப்பன் கொடுப்பது, மரணம் என்பது இறைவனால் அழைக்கப்படுவது, இவை இரண்டிற்கும் நடக்கக்கூடிய போராட்டங்கள் தான் இந்த லௌகீகத்தில் இம்மையிலும் மறுமையிலும் இந்த ஜீவன் படக்கூடிய துன்பங்கள். அந்த துன்பங்கள் எப்படியெல்லாம் சாத்தியமாகிறது, அதை எப்படியெல்லாம் சாத்தியப்படுத்த முடியும் என்று இந்து மதம் எளிமையாக நமக்கு சொல்கிறது. இதைதான் நம்முடைய பெரியோர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். இறைவனை 4ஆம் இடத்தில் கொண்டு போய் வைத்ததற்கான காரணம் மாதா பிதா குரு தெய்வம் என்று 4 வரிசைப்படுத்தினார்கள். முதலிடத்தில் மாதாவை வைத்தார்கள், 2வது இடத்தில் பிதாவை வைத்தார்கள், 3வது இடத்தில் குருவை வைத்தார்கள், 4வது இடத்தில் தான் தெய்வத்தை வைத்தார்கள். லௌகீகத்திற்கு துணை வருவது ஆன்மீகம். லௌகீக உணர்வை எங்கிருந்து தோன்றுகிறது என்று கேட்டால், தாய் என்ற 2 வார்த்தைகளிலிருந்து தான் தோன்றியது என்று சுவாமி விவேகானந்தர் முன்மொழிகிறார். அமெரிக்காவிலே சிகாகோ நகரிலே அவர் உரையாற்றும் பொழுது இளவயது பெண்கள் நிறைந்த கூட்டத்தில் அவர் மேடையில் ஏறி பெரியோர்களே தாய்மார்களே என்று அவருடைய உரையை தொடங்கும் பொழுது அந்த கூட்டத்தில் இருந்த சில பெண்கள் எல்லோரும் நகைத்தார்கள். அந்த நகைப்பை கண்டு விவேகானந்தர் சொன்னார், நீங்கள் எதற்காக நகைக்கிறீர்கள் என்று எனக்கு நன்றாக தெரியும். கல்யாணமாகாத பெண்கள் நாங்கள், இளம் வயது படிக்கக்கூடிய பெண்களாக இருக்கக்கூடிய நாங்கள், எங்களை பார்த்து தாய்மார்களே என்று அழைக்கிறார் என்று தானே நீங்கள் நகைக்கிறீர்கள் என்று அவர் சொல்லிவிட்டு சொன்னார், தாய்மார்களே, இந்த தாய் என்ற சொல்லிற்கு இந்திய நாட்டில் எவ்வளவு மதிப்பும் மாண்பும் இருக்கிறது. இதே வார்த்தைக்கு ஒரு பெண்ணை மேலை நாட்டில் பார்ப்பவர்கள் மனைவியாகவும் காதலியாகவும் தான் பார்க்கிறார்கள். ஆனால் நம் இந்திய நாட்டில் பெண்களை தாயாக பார்க்கிறார்கள். அதனால் தாய்மார்களே என்று தான் நான் அழைத்தேன் என்று அவர் சொன்னார். இப்படி இந்து
இந்திய இந்து மக்களுக்கும் மேலை நாட்டிற்கும் இடையேயான பந்த பாசத்தை அவர் மிக அழகாக எளிமையாக அந்த உரையிலே ஆற்றி கொடுத்தார். தாய் என்பவள் யார்? பிறப்பின் ரகசியம். நம்முடைய பிறப்பு எங்கிருந்து பிறக்கப்படுகிறோம்? நம் பிறப்பினுடைய மூலம் எது? இந்த உலகத்தில் சர்வ நிச்சயமாக இருக்கக்கூடியவள் யார்? தாய். அந்த தாய்தான் உலகத்தில் மூலமும் முடிவுமானவள். அவளுக்குள் அனைத்தும் அடக்கம் என்கிறது தான் நம்முடைய இந்து தத்துவம். தாய் தான் நம்மளை அறிமுகப்படுத்துகிறார். இறுதியாக இந்த தாய் நம்மை பெற்றெடுத்து பிறகு நம்மை செம்மையாக வளர்ப்பதற்கு நம் தகப்பன் கையிலே ஒப்படைக்கிறார். தகப்பனார் தன் குழந்தையை நல்ல வழிப்படுத்தி வளர்ப்பதற்காக ஒரு குருவினை அவர் தேடுகிறார். குருவிடம் அந்த குழந்தை நல்லபடியாக வளர்ந்து இறுதியாக இறைவனை அடைவதற்கு துணையாக அவருக்கு குரு என்கிறவர் வருகிறார். அந்த குருதான் அன்பே தெய்வம் அறிவே சுவாமி என்று உரைக்கிறார். அன்பே கடவுள், அறிவே தெய்வம் என்று புகட்டுகிறார். அப்படி இவை 4 வரிசையாக வரிசைப்படுத்தினார்கள். இதில் 4 வரிசைகளில் நீங்கள் பார்த்தீர்களானால் பிதா என்கின்ற இடத்தை பிடிக்கக்கூடியவரும் குரு என்ற இடத்தை பிடிக்கக்கூடியவரும் சந்தேகத்திற்கு இடமானவர்களும், சில இடத்தில் சந்தேகத்திற்கு இடமானவர்களும், சில இடங்களில் உண்மையானவர்களாகவும் இருக்கிறார்கள். அந்த தெய்வம் நம்மளுக்கு சந்தேகத்திற்கு உட்பட்டதாகத்தான் இருக்கிறது. ஆனால் இறுதியிலே அதுதான் உண்மை என்று அந்த ஜீவனுக்கு புலப்படுகிறது. ஆனால் சந்தேகத்திற்கு இடமல்லாமல் சர்வ நிச்சயமாக இந்த உலகத்தில் இருப்பவள் மாதா ஒருத்தியே, சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடியவள் மாதா ஒருத்தியே என்று சுவாமி விவேகானந்தர் அந்த இடத்திலே உரையாற்றுகிறார். அப்படி தாய் என்பவள் யார் என்று இந்த இந்து சமயம் நமக்கு சொல்கிறது என்றால் அவ்வளவு ஒரு புனிதமான இடத்தை பிடிக்கக்கூடிய அந்த தாய்தான் அனைத்திற்கும் மூலமானவள். அவளே அனைத்திலும் சர்வ நிச்சயமாக இருக்கக்கூடியவள் என்ற தாயின் பெருமையை உலகறிய செய்தார். ஒரு எடுத்துக்காட்டுகள் கூட சொல்லி அழகாக சொல்லியிருக்கிறார். ஒரு பெரியவர், 80 வயது பெரியவர் சென்று ஒரு சிறுமியிடம் பிச்சை கேட்கிறார். ஒரு 16 வயதுடைய பெண்ணிடம் பிச்சை கேட்கும் பொழுது அவர் கேட்கிறாராம், தாயே பிச்சை போடு என்று கேட்கிறாராம். அந்த இடத்தில் அந்த பெண் சிறுமியாக தென்படவில்லை, அந்த பெண் சகோதரியாக தென்படவில்லை, அந்த பெண் குமரியாக தென்படவில்லை. அவள் தாயாகத்தான் தெரிந்தாள் என்று சொன்னால் அவள் 80 வயது கிழவனாக மூத்தவராக இருந்தாலும் அவன் இறைச்சி பிச்சை கேட்கும் பொழுது அந்த இடத்தில் சிறுமியே தாயாக மாறுகிறாள் என்றால் இந்து மதத்தில்தான் அனைவரும் எந்த பெண்ணை பார்த்தாலும் தெய்வீக பாங்குடனும் நம்மை அரவணைக்கும் பேணி காக்கும் தாயாகவும் பார்க்க வேண்டும் என்ற உன்னதமான தத்துவத்தை எடுத்து உணர்த்து வருகிறது என்று இந்து தத்துவத்தை மிக அழகாக சொல்லியிருக்கிறார். தாயாகப்பட்டவள் ஒரு ஆடவனுக்கு எப்படி இருக்க வேண்டும்? அவள்தான் ராணி. இந்த உலகத்தை காட்டிய அவளே, இந்த உலகத்திற்கு முழுமையாக நம்மை ஒப்படைத்தவள் அவளே நமக்கு ராணி. அவளை தான் நீ வணங்க வேண்டும், அவளை தான் முற்றிலுமாக தெய்வமாக வணங்க வேண்டும் என்கிறது இந்து தத்துவம். உன்னை ஒரு பெண் நாடி வந்து உன் துணைக்காக வந்த பெண் உன் மனைவியாக இருக்கும் பட்சத்தில் உன் மனைவியாக உன் துணையாக இருக்கிறாள் என்று அவள் உன் தலைமேல் ஏறி நின்று உன் தாயை இழிவுபடுத்தினாலும் அந்த இடத்தில் எனக்கு அனைத்தும் என் தாய்தான் என்று அந்த இடத்தில் நீ சொன்னாலே ஒழிய இந்த ஆடவன் முழுமையானவனாக அந்த இடத்தில் பார்க்கிறான். ஏனென்றால் அந்த இடத்தில் தாயை விட்டு கொடுக்காமல் தாயை அங்கீகரித்து தாயை பேணி காத்து எனக்கு தெய்வம் தாய், என் தாயை ராணியாக பார்க்கிறேன், ஆகையால் ராணிக்கு தோழியாக வேண்டுமானாலும் நீ இருக்கலாமே தவிர அந்த ராணியாக நீ மாற ஒருபோதும் இருக்க முடியாது. மாறாக அப்படி நீ ராணியாகத்தான் இருக்க வேண்டும் என்று சொன்னால் என் மனைவியாக இருப்பதற்கு உனக்கு அந்தஸ்து இல்லை என்று அந்த ஆடவன் சொல்ல வேண்டும் என்று இந்து தத்துவம் நமக்கு தெளிவாக உணர்த்துகிறது. ஆனால் கற்காலத்தில் அது
படுகுழியில் தள்ளிப்போய் தாய்களை பேணி காக்காத பல மிருகங்கள் நம்முடைய உலகத்தில் நடமாடி கொண்டிருக்கிறது. ஆனால் நல்ல உள்ளங்கள் நம்முடைய பெற்றோர்களை பேணி காத்து வளர்க்கக்கூடிய மனிதர்கள் இருக்கும் வரையில் இந்த உலகம் நல்ல முறையில் இயங்கு கொண்டிருக்கும். உலகம் சீரழிவதற்கும் உலகம் பல முறையில் கெட்டுப்போவதற்கும் காரணம் அவரவர்கள் பெற்ற கடனை செலுத்தாமல் இருப்பதே என்று தெளிவாக உணர்த்துகிறது. தாயின் தத்துவத்தை மிக செம்மையாகவும் மிக உன்னதமாகவும் நம்முடைய இந்து மதம் கூறுகிறது. மரணம் என்பது எப்பொழுது நிகழும்? இது நிகழும் என்கின்றதை நினைக்காத மனிதர்கள் மரணம் என்கின்றதை நினைத்தால் அவர்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய போராட்டங்களுக்கு முற்றுப்புள்ளி ஆகிவிடும். மரணத்தை நினைக்கின்ற மனிதர்கள் ஆசையை துறப்பார்கள். ஆசையை துறந்தவர்கள் வாழ்க்கையில் வெற்றியை அடைவார்கள். வெற்றியை அடைந்தவர்கள்தான் இறைவனை தேடுவார்கள். வாழ்க்கையில் வெற்றியை அடைந்தவர்கள் மட்டுமே இறைவனை தேடுவார்கள். வாழ்க்கையில் வெற்றியை அடையாதவர்களும் இறைவனை தேடினாலும் அவர்கள் கண்களுக்கு புலப்படவில்லை. நம்பிக்கை என்ற ஒன்றை வைத்து கொண்டு அவர்கள் போராடினார்கள் மட்டுமே அவர்களுக்கு அந்த தெய்வம் புலப்படும். தெய்வம் எங்கு இருக்கிறது என்ற கேள்விகளுக்கெல்லாம் பதில் நம்முடைய இந்து மதம் நிறைய சொல்லி இருக்கிறது. நீ விரும்புகின்ற ஒன்று நடக்காத வரையிலும், நீ விரும்பாத ஒன்று நடக்கின்ற வரையிலும் ஈஸ்வரன் என்பவன் நிறைந்து இருக்கின்றான். இல்லை என்ற வார்த்தைக்கு இடமே இல்லை என்று சொல்கிறார் சுவாமி விவேகானந்தர். இப்படி லௌகீகத்திற்கு துணையாக வருவது இந்து மதம். லௌகீக உணர்வு தோன்றுமிடம் தாய் என்ற ஸ்தானத்தை சுவாமி விவேகானந்தர் மிக அழகாக கூறியிருக்கிறார். அப்படி ஏராளமான கதைகளையும் இந்து தத்துவம் நமக்கு நன்றாக போதித்து வருகிறது. அப்படி நம்முடைய இதிகாச புராணங்கள் இந்த இந்து தத்துவத்தின் அடிப்படையில் எளியவர்களுக்கும் சென்றும் சேரும்படியாக பல இதிகாச புராணங்களை நமக்கு சொல்லியிருக்கிறது. அருந்ததி கதை, அனுசூயையின் கதை, அகலியின் கதை, நலாயினியின் கதை, இப்படி கற்போடு வாழ வேண்டும் என்ற இந்து பெண்கள் இருக்க வேண்டும் என்பதற்காக கற்போடு அவர்கள் வாழ்ந்ததை காட்டும் விதமாக அவர்களின் கதைகளை இதிகாசத்தில் கொண்டு வந்தார்கள். இதற்கு சோடை சொல்லாகத்தான் கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் என்றார்கள். இந்த பழமொழியை பெண்களுக்கு புகட்டினார்கள். இதை கல்லானாலும் கணவன் என்றால், புல்லானாலும் புருஷன் என்றால் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? கல்லானாலும் தன்னுடைய கணவன் கல் போன்ற மனதை உடையவனாக இருந்தாலும் அவனை உன் கணவனாகத்தான் நீ பார்க்க வேண்டும். புல்லானாலும் ஊரார் கேலி பேசும் வகையில் ஒரு வேளைக்கும் ஆகாதவன் என்று புறம் சூறும் மனிதர்களுக்கு இடையில் தன் கணவனை தாழ்த்தி பேசும் இடத்திலும் அவன் உன் கணவன் என்ற சொல் மாறாமல் இருக்க வேண்டும். இதற்கு இலக்கணமாக வாழ்ந்தவர்கள்தான் நலாயினி, அருந்ததி, அகலிகையில் இப்படி போன்ற கற்புடைய பெண்டீர்கள் வாழ்ந்த நாட்டிலே நீங்கள் வாழ வேண்டும் என்று இந்து பெண்களுக்கு வலியுறுத்துவதற்கு தான் இந்த பழமொழியை போதித்தார்கள். அடக்கத்தை போதிப்பது இந்து மதம், அன்பை போதிப்பது இந்து மதம், அமைதியை போதிப்பது இந்து மதம், ஒரு பெண்ணையும் ஆணையும் நல்வழி நடத்த முற்படுவது இந்து மதம். இவை நிரம்ப செய்திகளை நம்முடைய இந்து மதம் வெளிப்படுத்தி இருக்கிறது. பெண்கள் தலை குனிந்து நடக்க வேண்டும். அப்பொழுதுதான் பூமி எப்படி இருக்கிறது என்று அந்த பெண்களுக்கு தெரியும். தலை நிமிர்ந்தி நடந்தால் பூமியே அவர்களை வழுக்கி விட்டுவிடும் என்பது ஒரு சோடை சொல். இது நன்றாக உங்களுக்கு தெரியும் என்று நான் நினைக்கின்றேன். இதை விளக்குவதற்கு விரும்பவில்லை. ஆடவன் தலை நிமிர்ந்து நடக்க வேண்டும். இவையெல்லாம் நம்முடைய இந்து மதம் போதிக்கிறது. குறிப்பாக பாகவதம், பாரதமும் லௌகீகத்திற்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் தகவல்களையும் அதில் கொடுத்திருக்கிறது. கண்ணன் தெய்வம்தானே, சரியான நேரத்தில் ஏன் வரவில்லை? அந்த அறிவு தெரிந்த மனிதர்கள் அனுபவத்தை விட்டுவிடுகிறார்கள். அதை நன்றாக கூர்ந்து கவனித்து கண்ணன் ஆற்றிய அந்த செயல்களை எல்லாம் பார்த்தால் அந்த அறிவுடன் சேர்ந்த அனுபவம்தான் இறைநிலையை காட்டும் என்பதை உணர்த்துவது பாகவதம். ஆகவே அறிவு மட்டும் இருந்தால் போதாது. அறிவால் இறைவனை அடைய முடியாது, அனுபவத்தால் மட்டுமே இறைவனை அடைய முடியும் என்று அழகாக வாழ்க்கை தத்துவத்தை பாகவதமும் பாரதமும் தெளிவாக உணர்த்துகிறது. பட்டினத்தடிகள் அவருடைய பாடல்களில் அழகான வாழ்க்கை தத்துவ பாடல்கள் நிறைய கொடுத்திருக்கிறார்கள். அப்படி
வாழ்க்கைக்கு ஊதக்கூடிய 3 சங்கு நிலைகளை கூறியிருக்கிறார். முதற் சங்கு அமுதூட்டும் என்று. என்ன முதற் சங்கு அமுதூட்டும்? முதல்ல ஒரு மனிதனுக்கு முதல் சங்கு எங்கே உதவுது? குழந்தையாக பிறக்கும் பொழுது அந்த குழந்தைக்கு பால் ஊட்டும் பொழுது ஊட்டப்படுவது முதல் சங்கு. மொய்குழலார் ஆசை நடுச்சங்கம். இரண்டாவது சங்கம் வாழ்க்கையின் நடுப்பகுதியில் வருகிறது. நடுப்பகுதியில் வரக்கூடிய அந்த சங்கிற்கு என்ன செய்கிறார்கள்? அவனுக்கு மங்கள இசைக்காக அந்த சங்கு ஊதப்படுகிறது. அப்பொழுது மங்கள வீட்டிலே அந்த சங்கு ஒலிக்கப்படுகிறது. அதாவது வாழ்க்கையின் நடுப்பகுதியில் ஊதக்கூடிய சங்கு ஒருவனுக்கு நல்ல செய்தியை, திருமணத்தை உணர்த்தும் வகையில் அந்த சங்கு மொய்குழலார் ஆசைய நடுச்சங்கம் வளர்க்கப்படுகிறது என்று. மொய்குழலார்னா அந்த ஆடவனுக்கு பெண் முடிக்கிறார்கள், பெண்ணுக்கு ஆடவனை திருமணம் செய்கிறார்கள். அப்படி நல்ல மங்களகரமான நிகழ்ச்சியில் ஊதக்கூடியது சங்கு. கடைச்சங்காம்போது 3வது சங்கு ஊதப்படுகிறது என்று 3வது சங்கு சொன்னால், இந்த ஜீவன் பரம்பொருளுடன் போய் ஐக்கியப்படும் பொழுது, சங்கமமாகும் பொழுது 3வது சங்கு ஊதப்படுகிறது. ஆகவே இந்த சங்குகளை 3 விதமாக பிரித்து அவருடைய பாடலிலே சொல்லியிருக்கிறார். அப்படி ஒருவனுக்கு சங்கு எப்படியெல்லாம் ஊதப்படுகிறது என்றும் நிறைய நம்முடைய இதிகாசங்கள், புராணங்கள் நிறைய செய்திகளை நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். ஒரு கல்யாணம், ஒரு திருமண பந்தம் என்பது எப்படி இருக்க வேண்டும் என்றும் நம்முடைய இந்து சமயம் நிரம்ப செய்திகளை சொல்லியிருக்கிறது. ஒருவனுக்கு மாங்கல்யம் சூட்டும் பொழுது கெட்டி மேளம் கொட்டுகிறார்கள். அப்பொழுது ஏன் அதை செய்கிறார்கள் என்று நமக்கு தெரிந்திருக்கும். ஆனாலும் சொல்கிறேன், அந்த கெட்டி மேளம் கொட்டும் பொழுது மங்கள வார்த்தைகள் மட்டுமே மணமக்கள் காதுகளில் விழ வேண்டும் என்பதற்காக. ஏதோ அந்த திருமண கூட்டத்தில் ஏதோ ஒரு பெற்றோர் எங்கேயோ இருக்கின்ற குழந்தைகளை திட்டுவார்கள், அபசகுணமான வார்த்தைகளை சொல்லி பேசுவார்கள். அப்படி எந்த வார்த்தைகளும் அந்த மணமக்கள் காதில் விழக்கூடாது என்பதற்காக அந்த மங்கள வாத்தியமான கெட்டி மேளம் கொட்டப்படுகிறது. அதேபோல் மணவரைக்கு திருமண பெண் வரும்பொழுது வலது காலை எடுத்து வைத்து வர வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஏன் என்று கேட்டால், பூமி வலப்புறமாக சுற்றுகிறது என்ற விஞ்ஞானத்தை அறிந்து இந்த பூமியோடு, இந்த உலகத்தோடு ஒட்டி வாழ்வேன் என்ற உறுதித்தன்மையை, உண்மையை சத்தியமாக ஏற்று அந்த பெண் மணவரைக்குள் வருகிறார். அப்படி வரக்கூடிய ஆடவனும் அந்த பெண்ணும், மாப்பிள்ளையும் பெண்ணும் அமர்ந்திருக்கும் பொழுது அவர்களுக்கு முன்னால் அக்னியை வளர்க்கிறார்கள். அப்படி அக்னி எரியும் பொழுது அந்த அனலிலே உட்கார்ந்து மந்திரங்களை ஜபிக்கிறார்கள். நெய்யை அந்த ஐயர் ஊற்றுகிறார். மென்மேலும் தீவிட்டு எரிகிறது. இது என்ன அர்த்தத்தை குறிக்கிறது என்றால், ஒருவருக்கொருவர் நீ எனக்கு துரோகம் செய்தாலும் நான் உனக்கு துரோகம் செய்தாலும் இந்த தீயை போல எரிந்து சாம்பலாக விடும். அப்படி என்ற ஒரு சாட்சியை வலியுறுத்தி, எந்த சாட்சிக்கும் அப்பாற்பட்டு இருப்பது அக்னி சாட்சி. அந்த அக்னி சாட்சியில் இருக்கக்கூடிய மாயைகளை எல்லாம் போட்டு எரித்துவிட்டு தூய ஆடவனாகவும் தூய பெண்ணாகவும் ஒரு மணமக்களாக அந்த இடத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காக அங்கு அக்னி வளர்க்கப்படுகிறது. திருமாங்கல்யம் பெண்களுக்கு சூட்டப்படும் பொழுது அவர்கள் பெரியோர்கள் மங்கள வார்த்தைகள் சொல்லி வாழ்த்துவார்கள். வயதானவர்கள் வாழ்த்தினால் அவர்கள் போல பல்லாண்டு காலம் தம்பதியர்களாக வாழ்வார்கள் என்பது ஐதீகம். அப்படி திருமணம் ஆனவர்கள் கழுத்தில் திருமாங்கல்யமும் ஆடவன் கழுத்தில் மெட்டியும் இருக்கின்றது. ஒரு பெண் நடந்து செல்லும் பொழுது தலைகுனிந்து நடக்க வேண்டும். ஒரு ஆடவன் நடந்து வரும் பொழுது தலை நிமிர்ந்து நடந்து வர வேண்டும். அப்படி தலை நிமிர்ந்து வரும்பொழுது திருமாங்கல்யம் தென்பட்டால் அவள் திருமணமானவள், அந்த பெண் என்ற எண்ணத்தோடு சென்றுவிட வேண்டும். அதேபோல் ஒரு பெண் தலைகுனிந்து வரும்பொழுது ஒரு ஆடவன் காலில் மெட்டி அணிந்தால் அவன் திருமணமானவன் என்ற எண்ணத்தோடு அங்கிருந்து செல்ல வேண்டும் என்ற தத்துவத்தை உணர்த்துவதற்காக இப்படியான சம்பிரதாயங்கள், சடங்குகள் நம்முடைய இந்து மதத்தில் இருக்கின்றது. அம்மி மிதித்து அருந்ததி பார்க்கிறார்கள். அம்மி மிதிக்கும் பொழுது அம்மியின் மேல் காலை தூக்கி வைத்து மெட்டியை அணிவதன் நோக்கம் என்னவென்றால், அந்த அம்மியை போல திடமான கற்புடையவளாக நான் இருப்பேன் என்று வாக்களிக்கிறாள். அதேபோல்
அருந்ததியைப் போல உயர்ந்து பிரகாசிக்க வேண்டும் என்ற கற்புடைய பெண்ணாக அருந்ததி எப்படி பிரகாசிக்கிறாளோ அப்படி இந்த குடும்பத்தை உயர்ந்த இடத்தில் வைத்து பிரகாசிப்பேன், வெளிச்சத்தை கொண்டு வருவேன் என்ற சத்தியத்தை வாங்கி அந்த திருமணத்தை நடத்தி வைக்கிறார்கள். இப்படி சம்பிரதாய சடங்குகளுக்கு அப்பாற்பட்டு நிற்கக்கூடிய மதம் இந்து மதம். எந்த மதத்திலும் இல்லாத தனிப்பெரும் சிறப்பு நம்முடைய இந்து மதத்திற்கு இருக்கின்றது. இப்பேற்பட்ட மதத்தை நம்முடைய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் எல்லோரும் அதை மதித்து பின்பற்றி அந்தந்த முறையில் நாம் வாழ்ந்தோமையானால் நமக்கு எந்தவிதமான இடையூறும் வராது என்பதற்காகத்தான் இந்த இந்து மதம் இவ்வளவு செய்திகளை நமக்கு கொண்டு வந்து சேர்க்கிறது. அதன் வழியில் பின்பற்றி நம்முடைய வாழ்க்கையை செலுத்த வேண்டும் என்ற இந்து மதத்தின் பெருமைகளை, எண்ணற்ற பெருமைகளை சொல்லிக்கொண்டே போகலாம். அப்படி இருக்கும் பொழுது இந்த அளவில் இதை நிறைவு செய்து இப்பொழுதிலிருந்து தாய்க்கு தாயாக தாயை எப்படி பேணி காக்க வேண்டும் என்று பார்த்தோமோ அந்த தாயிற்கு தாயாக விளங்கக்கூடிய சக்தி தேவியின் அம்சமான அபிராமி அன்னையினுடைய அந்தாதி பகுதியத்தை தொடர்ந்து சிந்தனை செய்வோம். உங்களிடமிருந்து தற்சமயம் இந்த செய்தியை கூறி அடுத்த பகுதியிலிருந்து அபிராமி அந்தாதியினுடைய தொகுப்புகளை நாம் சிந்தனை செய்ய இருக்கின்றோம். ஓம். ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்று, ஈசருடன் ஞானமொழி பேசு முகம் ஒன்று, கூறுமடி யார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்று, குன்றுருவ வேல்வாங்கி நின்ற முகம் ஒன்று, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று, வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று, ஆறுமுகமான பொருள் நீயருள வேண்டும் ஆதியருணாசலம் அமர்ந்த பெருமானே. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.